ஹலோ கைஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சட்னி பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிறலாம். அது கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம். இப்போது வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், மல்லி எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கிடட்டும். அதுக்கப்புறம் இதில் நம்ம மல்லித்தலை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துக்கிறலாம். இந்த மல்லித்தலை, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம தேவையான உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதை நம்ம அம்மியில் தான் வச்சு அரைக்க போகிறோம். அம்மியில் அரைக்கும் பொழுது சட்னி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். மிளகாய் நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுக்கிறணும். ஏன்னா அம்மியில் அரைக்கும் பொழுது மிளகாய் நல்லா அரைப்படும். ஸோ காரம் தெரியும். ஆகையினால நம்ம தேவையான அளவு மிளகாய் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சிட்ருக்கோம். நல்லாவே அரைப்பட்டுருச்சு. இப்போது மீதி இருக்கிறதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலை டைமில் நம்ம எல்லாருமே அவசரமாக வேலைக்கு கிளம்பும் பொழுது நம்மளால் கண்டிப்பாக அம்மியில் அரைக்கவே முடியாது. நைட் டைமில் வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். லீவ் டேஸில் அந்த மாதிரிலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு சட்னி தாளிச்சிடலாம். பாருங்கள், சட்னி ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இட்லி, தோசை இது கூடலாம் சாப்பிடும்பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் தோசைக்கு தான் இந்த சட்னி வச்சேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.